அண்ணன் ரமேஷ் அவர்கள், திருப்பூரூர் மண்டல செயலாளர். நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அரசியலை பேசணுமோ அந்த அரசியலை தான் இன்னைக்கு திமுக கையில் எடுத்திருக்கிறது. மொழி இல்லை என்றால் இனம் இல்லை, இனம் இல்லை என்றால் மண் இல்லை, அந்த மாதிரியான முழக்கங்களை திமுகவே இன்னும் கையில் எடுத்ததற்கான காரணம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே என்ன செய்திருக்கிறது? 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில என்ன செய்திருக்கிறேன் நீ கேட்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் தான். நாம் தமிழர் கட்சி தமிழர் உரிமைகளை பேசாமல், இல்லை குறைந்தபட்சம் பாசாங்காவது செய்யாமல் தமிழகத்திலே இனி வாக்கு கேட்க முடியாது என்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இதற்கு மேல் எவன் கட்சி தொடங்கினாலும் திராவிடம் என்கிற பெயரில் கட்சி தொடங்க முடியாது என்கிற ஒரு நிலையை உருவாக்கி காட்டியிருக்கிறோம். ஏன் வேண்டும் திருநாட்டில் நல்லாட்சி? திருவண்ணாமலையில போயிட்டு இருக்க எல்லா விடயங்களும் உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையை அருணாச்சலேஸ்வரம் பண்ணி மாத்தி தெலுங்குல பெயர் பலக வைக்கிறது. திருவண்ணாமலை கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நிலங்களையும் தெலுங்கர்களுடைய நிலமா மாற்றி திருவண்ணாமலையை இன்னைக்கு ஒரு குட்டி ஆந்திராவா மாற்றி வச்சிருக்கிறதுக்கான காரணம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளல. அங்க ஏவாவேலுங்கிற தெலுங்கு மொழி பேசுற ஒரு அமைச்சருடைய ஆளுமையின் கீழே திருவண்ணாமலை இருக்கிறதுனால திருவண்ணாமலை இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு திறந்து விடப்பட்டிருக்குது. திட்டமிட்டு தமிழர்கள் அங்க தமிழர் நிலங்கள் பிடுங்கப்படுது, தமிழர்களுக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது. இன்னைக்கு திருவண்ணாமலை, நாளைக்கு திருப்போரூர். இந்த நிலை நமக்கு வேண்டுமா? இதற்காகத்தான் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. திருவண்ணாமலையில தெலுங்கு ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது, தமிழ்ல தமிழருடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுதுங்கிறதுக்காக 5ஆம் தமிழ் சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது. அதுக்கு ஒரு அவுத்தடிச்சு விட்ட மாடு இருக்குது தமிழ்நாட்டுல. யாரு என்ன தமிழர்களுடைய வரலாற்றை பேசினாலும் சரி, மன்னன் தமிழர் வரலாற்றை பேசினாலும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி துருப்பிடிக்காத இரும்பை தமிழர் கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை நிறுவி முதல்ல கட்டுரை வெளிப்படும் போது இந்த அவுத்துட்ட மாடு, அவுத்தடிச்சு விட்ட மாடு தான் சொல்லிச்சு. மன்னர் ஏதோ போட்டு பேசுறாரு. தமிழன் ஏண்டா, தமிழன் எது பேசினாலும் உங்களுக்கு வரலாற்று புரட்டு, நீங்க எது பேசினாலும் வரலாறா? அந்த அவுத்தடிச்ச விட்ட மாடுடைய படத்தை போட்டு இன்னைக்கு, அதாவது தமிழ்நாட்டுல பெரிய பஞ்சம் வந்துடுச்சு, மழை இல்ல, 12 ஆண்டு காலம் தொடர்ச்சியான வறட்சி. இந்த வறட்சியின் காலமாக தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே இடம்பெயர்றாங்க, குடிபெயர்ந்து போயிடுறாங்க. தமிழ்நாட்டுல மன்னர் அழைச்சி எல்லாரும் சொல்றாரு, படித்தவங்களை நான் பாதுகாக்கணும், அதனால பல்வேறு தேசங்களுக்கு இடம்பெயர்ந்து போங்க, இந்த பஞ்ச காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் குடிபெயர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சு நாடு செழிக்குது. செழித்ததுக்கு அப்புறம் தேடி பார்க்கிறாரு, எல்லா துறையிலும் புலமைத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற நிபுணர்கள் இருக்கிறாங்க. ஆனா பொருளியல் வன்மை படைத்த நிபுணர்கள் இல்ல. மன்னர் முரசறிஞ்சு பார்க்கிறாரு, பொறியியல்ல பேராண்மை, பொருளியல்னா ஒரு இதை படித்து, அதாவது எல்லாமே இப்ப எப்படி ஃபார்முலாஸ், ப்ரோக்ராம், சில எல்லாமே ரகசியங்களா இருக்குதோ அது மாதிரி பாட்டுகள்ல செய்யுள்கள்ல தமிழர்கள் எழுதி வச்சாங்க. இத படிச்சு சொல்றதுக்கான பொருளியல் அறிஞ நிபுணர்கள் இல்ல. அப்போ உலகியல் நிறுத்தும் பொருள் மரபொடுங்க, உலகிலேயே நிறுத்தி விடக்கூடிய அந்த பொருளியல் மரபொடுங்கி பொடிஞ்சு சொல்றதுக்கு யாரும் இல்ல தமிழர் நாட்டுல. புலவனும் மாறனும் மயங்குறு காலை, புலவர்கள். மறவன் யாரு? மாறன் யாரு? பாண்டிய மன்னன். மயங்குறும் காலை. அன்பின் திணை என்று 60 சூத்திரம். கடல் அமுதெடுத்து கரையில் வைத்தார் போல் உலகின் நட்டமிழ் சுவையெல்லாம் திரட்டி தெளிதர கொடுத்த தென்தமிழ் கடவுள். தமிழுக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா சிவபெருமான் 60 சூத்திரங்களை எளிய முறையில எழுதி சிவலிங்கத்துக்கு அடியில வச்சுட்டு போனாராம். இத கல்லாடங்கிற ஒரு நூல்ல நம்ம முன்னோர்கள் குறித்து வச்சிருக்காங்க. கல்லாடம் கட்டாருடன் சொல்லாடாதேங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இப்படிப்பட்ட சிவனுக்கு ஆலயங்கள்ல தமிழ்ல ஓதுனா தமிழ் தெரியாது, நீ சமஸ்கிருதத்துல ஓதுதான். அதான் நம்ம தவள தொழில்ப பாசறையினுடைய சகோதரி சொன்னாங்க. இந்த தென்னாடுடைய சிவனுக்கு தான் இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துல பாரத பிரதமர் அவருடைய பெருமைகளை பேசுறாரு. கடல் கடந்து வியாபாரம் செய்தாரு, வணிகம் செய்தாரு, பல நாடுகளை எல்லாம் இது பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழினம் 12ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கலப்பரர்களின் ஆட்சியில, அதுக்கப்புறம்
நாயக்கர்களுடைய ஆட்சியில, நீங்க நாயக்கர்களுடைய ஆட்சி விஜயநகர பேரரசு ஆட்சின்னு சொன்னதுமே இவர்கள் யாரும் நம்மள்ட்ட படையெடுத்து வந்தாங்க, நாயக்கர்கள் நம்ம மேல படையெடுத்து தமிழகத்தை வீழ்த்திட்டாங்கன்னு நினைக்காதுங்க. கிருஷ்ணதேவராயர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் இல்ல, அவருடைய தாய்மொழி துளு. விஜயநகர பேரரசை ஆண்டவர்கள் கிருஷ்ண ராயர் பரம்பரையை சார்ந்தவர்கள், அவர்களுடைய தாய்மொழி துளு. அவர்கள்ட்ட அடியாள் வேலை பார்த்தவங்க, சேவகம் பார்த்தவங்க தான் இந்த நாயக்க தளபதிகள். அந்த காலத்துல ஒரு மாண்பு இருந்தது. பாண்டியர் தேசத்துல உள்நாட்டு பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரத்தை அடக்கிறதுக்காக கிருஷ்ணதேவராயர்ட்ட பாண்டிய மன்னன் போறான். இங்கேயும் ஒரு சகோதர யுத்தம் தான். அங்க இருந்து வந்த நாகம நாயக்கன்கிற காவலுக்கு வந்தவன், நம்ம காசு கொடுத்து பாண்டிய தேசத்தை காவலுக்கு கூப்பிட்டவன் தான் நாகம நாயக்கன். இங்க பாக்குறான், அது ஒரு காட்டுமிராண்டி தேசம். எப்பவுமே சண்டைகள், கீழே சாளுக்கிய தேசம், கீழே சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர்கள், இப்படி பல சண்டைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய தேசம். அமைதி இருக்காது. ஆனா தமிழகம் எப்பவுமே அமைதி பூங்கா. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு காசு கொடுத்து கூட்டி நமக்கு காவல் செக்யூரிட்டிக்காக கூட்டு வந்தவர்கள் தான் இந்த நாயக்கன், நாகம நாயக்கன். வந்தவன் பாக்குறான், அரண்மனை எல்லாத்தையும் பாக்குறான், செல்வ செழிப்பா இருக்குது தமிழ்நாடு பாக்குறான். இந்த இது ஆட்டையை போடுறதுக்கு திட்டம் என்றான். சதி மூலமா பாண்டிய அரண்மனையை தன்மையப்படுத்திடுறான். கிருஷ்ணதேவராயர் பாக்குறாரு, நம்ம உதவி பண்றதுக்காக தானே பாண்டிய தேசத்துக்கு அனுப்பிவிட்டோம், இந்த நாகநாயப்பல் சதி பண்றது இப்ப எப்படி சதி பண்றாங்க பாருங்க. கலைஞர் என்றால் கொள்ளைக்காரன். நான் சொல்லலங்க, நீங்க ஏதோ என் மேல கோச்சுக்காதுங்க. கலைஞரே சொல்லியிருக்காரு, கலைஞர் என்றால் கொள்ளைக்காரன். என்னப்பா ஆதாரம் கேக்குறீங்களா? கலைஞர் என்றால் கொள்ளைக்காரனுக்கு ஆதாரம் மந்திரி குமாரி படம் பார்த்திருக்கிறீங்களா? அங்க நடராஜினி வருது, நடத்தி பாரு. மகனே பார்த்திபா, நீ இனி கொள்ளையடிப்பதை நிறுத்திவிடு. நீ கொள்ளையடிப்பதை நிறுத்தாவிட்டால் நம் தலை கொய்யப்பட்டு நாம் கொலை செய்யப்படுவோம். அதனால் நீ இந்த கொள்ளையடிப்பதையும் கொலை செய்வதையும் நிறுத்திவிடு மகனே பார்த்திபா. நடராஜன் அப்படியே சிரித்து விட்டு அப்பா, கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தேரையை முழுங்காமல் இருந்தால், வேங்கை மானை விரட்டாமல் இருந்தால் நானும் கொள்ளையடிப்பதை விட்டு விடுகிறேன், கொலை செய்வதை விட்டு விடுகிறேன். அப்பா, கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் ஒரு கலையப்பா. அந்த கலையை கொண்டவன் நான் ஒரு கலைஞரப்பா. அதனால் என் பெயர் கலைஞரப்பா என்று மந்திரி குமாரியில கலைஞருக்கு அழகான ஒரு விளக்கத்தை எழுதின கலைஞர் தான். சொன்ன சொல்ல அவராலேயே மீற முடியலங்க. கடைசி வரைக்கும் இந்த உலகம் காரி துப்புனாலும், சில எங்கெல்லாம் இருக்க திருட்டு பையன் நீ சொன்னாலும் கொஞ்சம் கூட கூச்சப்படவே இல்லையா. சாகிறது வரைக்கும், சக்கர நாரியில இருக்கிறது வரைக்கும் திருட்டு, கொள்ள, சாராய வியாபாரம் எல்லாத்தையும் அந்த மனுஷன் நீங்க அவரை குறையா சொல்ல நினைக்க கூடாது. கலையின் மீது கொண்ட காதல், கொலையும் கொள்ளையும் அடிப்பது கலைஞருடைய தொழில். அதனால ஒரு கலைஞர் தான் அந்த வேலையை செய்தாரே தவிர கருணாநிதி செய்யலங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, காவல்துறை. நீங்க வேணா மந்திரி குமாரி படத்தை பார்த்துங்க. கொள்ளையடிப்பவனுக்கு பெயர் கலைஞர். இப்படி திருவண்ணாமலைய முடிச்சாச்சா? இப்ப வரிசையா சமூக நீதி. சமூக நீதினா என்ன தெய்வங்களே? சசிகுமார் நம்மளுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லிட்டு போனாரு. இப்பங்க 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல. இந்த திருப்போரூர் பேரூராட்சி திமுக கூட்டணியில இருந்த விசிகாவுக்கு, அதாவது சிறக உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தலைவர், துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கிற முறையை கொண்டு வந்தாங்க. அதன்படி கூட்டணி கட்சிக்கு திருப்போரூர் மட்டும் இல்ல, கடலூர் மாநகராட்சி விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த விசிகா திருப்போரூர் பேரூராட்சியில துணைத் தலைவராக இருந்திருக்க வேண்டியது விசிகாவை சார்ந்த அருமை சகோதரர் என் ஆர்வீர் அண்ணன். ஆனா சமூக நீதி பேசுற இந்த திராவிடம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? அதிமுக, திமுக, பாமக எல்லாம் கூட்டணி வச்சு இந்த திருப்போரூர் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் பதவியை விசிகாவினுடைய கொள்கையில சிறந்த ஒரு கொள்கைவாதி, பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அறிவாளி, திருப்போரூர் தேரு படவேட்டம்மன் கோயிலுக்கு தெருவுக்கு போகாம இருந்தது, அதை இன்னைக்கு படவேட்டம்மன் கோயில் தெருவுக்கு கொண்டு வந்தவர்.
அவர் ஒரு இந்த பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் ஆயிருந்தா இந்த ஒட்டுமொத்த பேரூராட்சிக்கும் சிறப்பான வேலைகளை செய்திருப்பாரு. அவரை துணைத் தலைவர் ஆகக்கூடாதுங்கிற சாதி வெறி ஆதிக்க வெறியில இந்த திருப்பூரூர் பேரூராட்சியில எல்லா கட்சிகளும் ஆரிய சனாதன வெறியோடு துணைத் தலைவர் பதவி விட்டு கொடுக்கல. இது வரலாற்று உண்மை, நடந்தது, நான் போய் சொல்லல. நீங்க எல்லாம் திருப்பூர் பகுதி வாசிகள் தான் உறுதிப்படுத்திங்க. சமூக நீதி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையாவது இருக்குதா? இங்க இருந்து வண்டி பிடிச்சி பிளைட் ஏறி போய் ஹைதராபாத்ல போய் தமிழ்நாட்டை ஆள்றது மணவாடு நீ ஜாதிய பெருமை பேசிட்டு வந்தது நாம் தமிழர் பிள்ளைகளா? ஆற்காடு வீராசாமியினுடைய பையன் கலாநிதி ரெட்டியார்கள் மாநாட்டில் போயிட்டு நம்ம எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க யார் வந்தாலும் அப்படி வேலையில தள்ளி விட்டுருவோம். ஏன்னா இந்த கன்வேர் பெட்ல வச்சு கரும்பாலைக்குள்ள தள்ளி விட்டுற மாதிரி தள்ளி விட்டுருவோம். எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ரெட்டியாரெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொன்னது நாம் தமிழர் கட்சியா? சாதி பார்த்து ஓட்டு போட்ட அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சிடா இது. எங்களை பார்த்து சாதியவாதி RSS தொங்கு சதைங்கிற பாஜக நம்ம பாஜகவை ஆரியத்தை அடின்னு அடிச்சு ஓரமா ஒரு எல்லையில கொண்டு தள்ளி விட்டுருப்போம். இந்த திராவிடம் பக்கத்துல வருவான், அவன் நமக்கு ரொம்ப துரோகம் பண்றானே, ஆரியனை விடக்கூடாதுன்னு, பாப்பானை விடக்கூடாதுனே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவான். யாருப்பா நீ அப்படின்னா, நான் அத பக்கத்துல ஓங்கல்ல இருந்தாங்க வந்தேன். எதுக்குப்பா அங்க வந்த? பஞ்சமாங்க தாங்க வந்தேன். என்னப்பா வச்சிருக்க? 2 ஓட்ட கோணம் தாங்க இருக்குது. இவனும் ஆரியனுக்கு எதிராக இருக்கிறான். சரி, நம்மளும் ஆரியனை தொடர்ச்சி அடிச்சுட்டு இருக்கிறோம். பயப்புள்ள இருந்துட்டு போட்ட ஊத்த கஞ்சி ஏதாவது கொடுத்து இருந்துட்டு போட்டுன்னு சொன்னா நம்ம வீட்டிலேயே குடியிருந்துட்டு ஆரியனுக்கு தங்காணி வேலை பாக்குறது. இப்ப எப்படி இங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக அரசு தங்காணி வேலை பார்த்து பரந்தூர் விமான நிலையம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் எடுக்கிற திட்டம், அப்புறம் இப்போ டங்ஷன் திட்டம், இந்த மாதிரி நாசகார திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னா யாரு கொண்டு வருது? நல்ல ஆண்மை உள்ள ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நிற்க சீமான் அண்ணன் கையில் இந்த ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு வருமா? நீட் தேர்வு நீங்க நீட்டிட்டு வருவியா நீ? ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு போல வாய பங்குட்டு வருவியா நீ? என்னடா நான் உன்கிட்ட பங்கு கேட்கணும் ஜிஎஸ்டின்ட்டு? ஏன் காசை எடுத்துட்டு போற நீ? பங்கு வச்சு கொடுக்கக்கூடிய வேலையாள் நீ. ஜிஎஸ்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே வரி இருக்கணும். அந்த வரியை வாங்கி ராணுவத்துக்கும் பாதுகாப்புக்கும் இன்னும் சில வெளியுறவுக்கும் இந்த கொள்கைகளை வகுக்கிறதுக்கு மட்டும்தான் மத்திய அரசு. அப்படிதான் இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அண்ணல் அம்பேத்கராலையும் அரசியல் நிர்ணய சபையாலையும் உருவாக்கப்பட்டது. ஆனா நீ இந்த ஜிஎஸ்டிங்கிற பேர்ல ஜிஎஸ்டியை வாங்கிட்டு உனக்கு நீங்க புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போட்டாதான் நிதியை விடுவிப்போம். நாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமா? இவ்வளவு கொடுத்துருக்கோம், இத்தனை லட்சம் கொடுத்துருக்கோம். ஏண்டா யார் காசை கொடுத்து யார் காசை கொடுக்குற நீ? ஏன் காசுடா, என் காசை பாதுகாக்கிற ஒரு வங்கியாளன் நீ, அவ்வளவுதான் மத்திய அரசுங்கிறது. என்கிட்ட நீ என்ன வாங்குறியோ அதனுடைய விகித அடிப்படையில எனக்கு என்ன நீ வகுத்து விகிதம் பண்ணி கொடுக்கணுமோ அதை கொடுத்துடணும். இது என்னமோ உங்க அப்பா வீட்டு காசு எல்லாம் நாங்க கேட்கறது மாதிரியும் நீங்க என்னமோ எங்களுக்கு பிச்சை போடுறது மாதிரியும். இந்த சுதந்திரத்துக்கும் பாஜகவுக்கும் என்ன பங்கு இருக்குது? இங்க ராமசாமி மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் மகாராணிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்கள் சுதந்திரம் இந்தியாவுக்கு கொடுப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆகையால் நாங்க எங்களுக்கு தமிழர்களுக்கு சுதந்திரம் வேணுமா வேணாமான்னு சொல்ற கேட்கறதுக்கு ராமசாமிக்கோ அண்ணாதுரைக்கோ இல்ல திராவிடர் கழகத்துல இருந்த யாருக்காவது ஏதாவது தகுதி இருக்குதா? என் வீட்டுக்கு என்ன வேணும் நான் கேட்கணுமா இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கணுமா? கடிதம் எழுதி இந்தியாவுக்கே சுதந்திரம் வேண்டாம், சுதந்திரம் கொடுக்கிறதா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம், நாங்க மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் மகாராணியின் ஆட்சி அதிகாரத்தின் கீழே இருக்க விரும்புகிறோம். இப்படி கடிதம் எழுதினது ஈவே ராமசாமி. இது ஆதரித்து பேசினது 1 மணி நேரம் அண்ணாதுரை. கெடுவாய்ப்பா, இந்த ஆட்சி அதிகாரம் 60 ஆண்டு காலம் எவன் சுதந்திரம் வேண்டான்னு சொன்னானோ அவங்க கையில தமிழ்நாடு அதிகாரம். யாரும் சுதந்திரத்துக்காக போராடாதுங்க. நீங்க இந்த பிரிட்டிஷ் மகாராணி வரும்போது அணிவகுப்பு மரியாதை செய்யறதுக்கு உங்கள் உடலை ஆரோக்கியமா வச்சுங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதற்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், உங்களுடைய ஆரோக்கியத்தை விரயம் பண்ணாதுங்க. பலமுறை மன்னிப்பு கடிதம் இங்கிலாந்துக்கு எழுதி பென்ஷன் வாங்கி சாப்பிட்ட பிச்சைக்கார பையன் இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய சவார்கர்ல தொடங்கி ஆரியத்தை தூக்கி பிடிக்கிற எல்லா கொள்கைவாதிகளும் பிரிட்டிஷ்காரனுக்கு, ஏன் கடைசியா நம்மள ஆண்ட வாஜ்பாய் வரைக்கும்
மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவன். கெடு வாய்ப்பா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவெல்லாம் மந்திரி ஆயிட்டான். சுதந்திரத்துக்கு போராடணும் பிள்ளைங்க எல்லாம் இப்படி நடு சந்தல நின்று கத்தின்னு இருக்கிறோம். நம்ம நம்பி எனக்கு என் பேரு என்னங்கிறது நான் தான் சொல்லணும். வந்தவன் போனவெல்லாம் எனக்கு பேர் வைக்க கூடாது. என்ன திராவிடன் சொல்றதுக்கு நீ யாரா? என்ன திராவிடன் சொல்றதுக்கு நீ யார்? என்ன வரலாற்று ஆதாரம் வரட்ட இருக்குது? கால்டுவெல் மனுநீதியில இருந்து திராவிடங்கிற ஒரு சொல்ல கையாளுறான். அதை பிடிச்சிட்டு அதுவும் எதை கையாளுறான்? பஞ்ச திராவிடர்கள் விந்திய மலைக்கு கிழக்க அவன் குரூப்ல இருந்தே வந்த பிராமணர்களை குறிப்பிடுறதுக்காக கையாளப்பட்ட சொல் தான் திராவிடம். அதற்கு உதாரணம் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட். டிராவிட் மேட்ரிமோனி இருக்குது, போய் பாரு. பார்ப்பனுடைய பேரு திராவிடன், திருநாவுக்கரசருடைய பேர் திராவிட சிசு. இப்படி திராவிடங்கிறது தமிழனுக்கான பேர் இல்ல. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிலைத்த ஒரு குடி. எங்கேயாவது ஒரு மொழி பேசுற 3 பேரரசுகள் வச்சது உண்டா? கிரேக்கர்களுக்கு பேரரசு இருந்திருக்குது, ரோமானியர்களுக்கு பேரரசு இருந்திருக்குது, சைனர்களுக்கு பேரரசு இருந்திருக்குது. எல்லாமே வேறு வேறு மொழிகள். ஆனா இந்த இந்திய பெருநிலத்துல ஒரே மொழி பேசின 3 பேரரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள். பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, பன்மலை அடுக்கத்து பரலை ஆறும் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, கங்கையும் இமயமும் கொண்ட தென்னவன் வாழி. ஒருத்தன் போய் வெறும் ராஜராஜ சோழன் மட்டும் கங்கை கொள்ளல. நம்ம சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் கங்கை வரைக்கும் போய் ஆட்சி செய்திருக்கிறாங்க. நம்மள வந்து பார்த்து எங்க தாத்தங்கட்டின கோயிலே உட்கார்ந்துட்டு, அதான் அந்த ஏற்கனவே சொன்னல, கண்டனர்கள் தான் வந்து கோயிலுக்கு மானியம் எழுதி கொடுத்தாங்க, தெலுங்கர்கள் தான் கோயிலை கட்டினாங்க, நாயக்கர்கள் வந்து தான் கட்டினாங்க. இப்படி வரலாற்றுல வந்து நம்ம மேல வந்து நிறைய அழுக்குகள் வந்து நம்ம மூளைக்குள்ள சொருகப்பட்டிருக்குது. ஏன்னா நம்மளுடைய வரலாறு எழுதினவன் எவனும் தமிழன் கிடையாது, அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. நீ உனக்கு ஒண்ணு தெரியுமா? தமிழ்நாடு பண்பாட்டு கழகத்தின் தற்போதைய தலைவர் தமிழர் கிடையாது. எங்கெல்லாம் தமிழ் சங்கம் இருக்குதோ அங்க அதுக்கு தலைவர் தமிழர் கிடையாது. எங்கெல்லாம் தமிழர் ஆராய்ச்சி கழகம் இருக்குதோ அங்க தமிழர் கிடையாது. தமிழ் செம்மொழி இருக்கு பாருங்க, செம்மொழி பூங்கா. இப்படி எங்கு பார்த்தாலும் தமிழர்களுக்கான ஒரு தலைமையோ தமிழர்களுக்கான அதிகாரமோ இந்த நிலத்துல எதுவுமே கிடையாது. சுத்தமா நம்மளை ஒதுக்கி ஒதுக்கி காலடிக்கு கீழே கொண்டு வந்துட்டான். கீழடியில நமது வரலாற்று எச்சங்கள் கிடைக்குது. இன்னைக்கு செம்மண் இலங்கையில செம்மணியில தோண்ட நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி பிண குவியல்களாக வருது. ஒரு வியட்நாம் பையனுடைய ஒரு கூக்குரல் அமெரிக்கா வியட்நாம் மீது நடத்தக்கூடிய அந்த பெரும் போரை நிறுத்திச்சு. 45 பிணங்கள் பொசவாங்கிற ஒரு தனிநாடை பெற்றுக் கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான பிணங்கள் ஈழ மண்ணுல தோண்டப்படுது. நமக்கான நீதியை பெற்று தரதுக்கு ஒருத்தர் இல்ல. ஏன் இல்ல? 45 கன்னட பிணங்களோ, 100 தெலுங்கர் பிணங்களோ, 100 குஜராத்தியின் பிணங்களோ, 100 இந்திக்காரன் பிணங்களோ, 100 ஊப்பிக்காரன் பிணங்களோ ஏதாவது ஒரு நிலத்துல தோண்டப்பட்டிருந்தா அந்த மாநிலத்துக்காரன் கொதிச்சு எழுந்திருப்பான். இன்னைக்கு அந்த அதுக்கான நீதி சர்வதேச நீதிமன்றத்தில் நமக்கு பெற்று தரப்பட்டிருக்கும். ஆனா கெடு வாய்ப்பா தமிழ்நாட்டை ஆள்றது தமிழர் இல்லைங்கிற ஒரு 60 ஆண்டு காலமாக எம்ஜிஆர்ல தொடங்கி, ஜெயலலிதா அம்மையார்ல தொடங்கி, கலைஞர் கருணாநிதியில தொடங்கி, இன்னும் முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் கருணாநிதி வரைக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளாவதன் விளைவு தமிழர்கள் வேலை வாய்ப்புல பின்னோக்கி இருக்கிறோம், பொருளாதாரத்துல பின்னோக்கி இருக்கிறோம். இதுல எல்லா இடத்திலையும் பின்னோக்கி இருக்கிற நாம முன்னோக்கி வரணும்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கையில நீங்க ஆட்சி அதிகாரத்தை தாருங்க. விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழருக்கு திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியை உரித்தாக்குங்கள். தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பயங்கரமான குழப்பங்கள். தமிழின தலைவர் யார்? தமிழர் தந்தை யார்? தமிழர்களுக்கு வழிகாட்டி யார்? பல்வேறு குழப்பங்களில் வந்தவரை போனவரை எல்லாம் தமிழர் தந்தை என்றும் தமிழின தலைவர் என்றும் அழைத்து மகிழ்ந்த இந்த தமிழினம் செம்மணி புதைக்குழியிலே 600க்கும் மேற்பட்ட தமிழர்களின் எலும்புக்கூறுகள் வெளியே வந்தாலும் தமிழர்கள் ஒத்து கொத்தாக லட்சக்கணக்கில்
கொண்டொழிக்கப்பட்டாலும் கேட்பதற்கு நாதியற்ற ஒரு இனமாக நிற்பதற்கான காரணம், வந்தவன் போனவன் எல்லாம் இவனுக்கு தமிழர் தந்தை, வந்தவன் போனவன் எல்லாம் இவனுக்கு தமிழின தலைவர், வந்தவன் போனவன் எல்லாம் இவனை ஆட்சி செய்வதன் காரணமாக இன்று நாதியற்று நிற்கிறான் தமிழன். ஆனால் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, தொட்டு பார்த்தால் மட்டுமே உணர்ச்சி இருக்கக்கூடிய தாவரங்கள் ஒன்றறிவுடையது. இரண்டறிவதே அதனுடைய நாவே. தொடுதல் உணர்ச்சியும் சுவைத்தால் தெரிகின்ற உணர்ச்சியும் கொண்டிருக்கின்ற உயிரினங்கள் இரண்டறிவு பெற்றவை. மூன்றறிவதுவே அதனுடைய மூக்கு. தொடுதல் உணர்வுடன் சுவைத்தல் உணர்வுடன் காண்கின்ற நுகர்கின்ற அறிவையும் பெற்றிருக்கின்ற உயிர்கள், அதாவது நண்டும் தும்பியும் மூன்றறிவு உடையவை. இரண்டறிவு பெற்றிருக்கிற உயிர்கள் நாவால் சுவைக்கின்ற அறிவை பெற்றிருக்கிற உயிர்கள் சங்கும் நத்தையும். நான்கறிவதுவே அதனுடைய கண்ணே. கண்களால், இந்த மூன்று அறிவுகளுடன் கண்களால் பார்க்கின்ற அறிவையும் பெறுகின்ற உயிரினங்கள் நான்கறிவு பெற்றவை. ஐந்தறிவது அதுவே, அதனுடைய செவியே. இந்த நான்கு அறிவுகளுடன் கேட்கும் அறிவும் பெற்ற உயிரினங்கள் ஐந்தறிவு படைத்தவை, அதாவது ஆடு மாடுகள் புலி யானை போன்ற உயிரினங்கள். ஆறு அறிவது அதுவே. இந்த ஐந்து அறிவுகளுடன் ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவை பெற்றிருக்கின்ற மனிதன் தான் ஆறறிவு பெற்றவன், அவன்தான் பகுத்தறிவாளன் என்கின்ற உயிர் தத்துவத்தை இந்த உலகிற்கு அறிவித்த தமிழர் தந்தை தொல்காப்பியர். குழப்பாதுங்க, 2000 வருடத்துக்கு முன்னாடியே நமக்கு ஒரு தமிழர் தந்தை வந்துட்டார். பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலக பொதுமறை தந்த ஐயன் வள்ளுவர் தமிழர் தந்தை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கிய கணியன் பூங்குன்றனார் தமிழர் தந்தை. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று முழங்கி சனாதன தர்மத்திற்கு சம்மட்டி அடித்து கொடுத்து சாதிவர வேற்றுமலை துடைக்க தெற்கிலே உரித்த ஐயா வணிகுண்டர் தமிழர் தந்தை. வாடிய வயலெல்லாம் கண்டபோது வாடுகிறேன் என்று பசித்தவர்களுக்கெல்லாம் அணையாத அடுப்பை ஏற்றி இன்று வரை பசித்த வயிறுக்கு சாப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற வள்ளலார் தமிழர் தந்தை. காக்கையும் குருவியுமே சாதி என்ற பாரதி தமிழர் தந்தை. தமிழருக்கு ஒரு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிசை என்று முழங்கினாரே பாரதிதாசன், அவன் தமிழர் தந்தை. மாடு கூட இழுக்க தயங்குகிற செக்கை இழுத்து சிறையடிபட்டு வெளியே வந்தாரே வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை, அவர் தமிழர் தந்தை. 9 ஆண்டு காலம் சிறை கொட்டடிகையிலே வதைப்பட்டு வாக்குக்கு காசு கொடுப்பவன் தேச துரோகி, அதை வாங்கி கொண்டு வாக்களிப்பவன் பாவி என்று கூறினாரே தமிழர் தேசிய தந்தை முத்துராமலிங்க தேவர் தமிழர் தந்தை. 9 ஆண்டு காலம் சிறை கொட்டடிகையிலே வதைப்பட்டு 9 ஆண்டு காலம் தமிழர்களுக்கு நல்லாட்சி தந்து கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறினாரே காமராஜர், அவர் தமிழர் தந்தை. உலக பொதுத்துவமான மார்க்சியத்தை இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினாரே சிங்காரவேலர், அவர் தமிழர் தந்தை. தமிழக வீதிகள் எங்கும் பொது உடைமை தத்துவத்தை தன் 2 கால்களால் சுமந்து பரப்பினாரே தோழர் ஜீவானந்தம், அவர் தமிழர் தந்தை. வெள்ளைக்காரனின் துப்பாக்கி குண்டுகள் என் நாட்டு புழுக்கைக்கு சமம் என்று முழங்கினாரே என் பாட்டன் அழகுமுத்துக்கோன், அவன் தமிழர் தந்தை. அந்நியன் எனக்கு மரணத்தை கூட பரிசளிக்க கூடாது என்று தூக்கு கைத்தை வாங்கி தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டாரே தீரன் சின்னவரை, அவன் தமிழர் தந்தை. நாங்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்னால் அம்மா என்று இன்பத் தமிழை அழைத்தவர்கள் என்று இந்தியாவின் தேசிய மொழியாக தமிழ்தான் வர வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் முழங்கினாரே கண்ணியமிகு காகிதம் இல்லத்து என் தாத்தன், அவன் தமிழர் தந்தை. தெற்கு எல்லை மீட்பிற்காக
கன்னியாகுமரியை தமிழகத்தோடு மீட்பதற்கு போராடினாரே மார்சல் நேசமணி, அவர் தமிழர் தந்தை. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சென்னையிலே போராடினாரே மாபோசி, அவர் தமிழர் தந்தை. தமிழ்நாட்டிற்கு தமிழர் பெயர் வைக்க வேண்டும், தமிழ்நாடு என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று உயர் நீத்தாரே சங்கரலிங்கனார், அவர் தமிழர் தந்தை. ஆங்கிலேயன் ஆட்சி காலத்திலே சட்டம் பெற்று படித்து கோட்டு சூட்டு மாட்டி இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே போய் அமர்ந்து ஆங்கிலேயனுக்கு நிகராக காலுக்கு மேல் கால் போட்டு அமர்ந்து இந்த மண்ணின் மைந்தர்களிடம் இருந்து பிடுங்கப்பட்ட நிலங்களை மண்ணின் மைந்தர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று வாங்கினாரே என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன், அவர் தமிழர் தந்தை. பகுத்தறிவு பாவலன், எல்லா மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற எங்கள் பகுத்தறிவு பாவலன் அயோத்தியதாசர் தமிழர் தந்தை. இதற்கெல்லாம் மேலாக காமராஜர் ஆட்சியிலே போலீசிலாக ஏற்று ஒரு தூய்மையான நிர்வாகத்துக்கு சொந்தக்காரனாக விளங்கிய என் தாத்தன் கக்கன் தமிழர் தந்தை. இப்படி தமிழர்களுக்கு எண்ணற்ற தமிழர் தந்தைகள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி உறவுகளே, கங்கை பாய்கின்ற பகுதிகள் முழுவதையும் தன் அதிகாரத்திலே வைத்திருந்த மகிபாலனை வென்று காட்டி அந்த வெற்றியின் அடையாளமாக இன்று பாரதபுரம் அவர் வந்து சென்றிருக்கிறாரே கங்கை கொண்ட சோழபுரத்திலே சிவனாருக்கு ஒரு பெரிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தை எழுப்பி உலகமே உற்று பார்க்கின்ற அளவுக்கு ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் ஏரியையும் நிறுவிய ராசராச சோழன் தமிழர் தந்தை. கனகனும் இசையனும் தமிழர்களை தரைக்குறைவாக பேசிவிட்டார்கள் என்று இங்கிருந்து படை நடத்தி போய் கனக விசையின் தலையிலே கல்லை வைத்து கனகைக்கு கோயிலை எழுப்பினானே, அவன் தமிழர் தந்தை. அந்த சேரப்பாட்டன் தமிழர் தந்தை. ஆரிய படை கடந்த பாண்டியன் தமிழர் தந்தை. இப்படி தமிழர்களுக்கு எண்ணற்ற தமிழர் தந்தைகள் இருக்கிறார்கள். இதை விடுத்துட்டு வந்தவன் போனவன் எல்லாம் தமிழருக்கு தந்தை. இங்க வரட்டி விற்க வந்தவன் தமிழருக்கு தந்தை, பான்பராக்கு விற்க வந்தவன் தமிழருக்கு தந்தை, ஆன்ஸ் விற்க வந்தவன் தமிழருக்கு தந்தை, கடைசியா சாராயம் விற்கிறவன் இப்ப தமிழருக்கு தந்தை அப்பா. எங்களுக்கு நிறைய தந்தைகள் இருக்கிறார்கள், அதே போல நிறைய வழிகாட்டிகளும் இருக்கிறார்கள். குழப்பிக்க கூடாது. கொள்கை தெளிவு வேண்டும், கொள்கை சித்தாந்தம் வேண்டும். அறிவுல ஆசான் அண்ணல் அம்பேத்கர் எங்களின் வழிகாட்டி. உலகிற்கு பொது உடைமை தத்துவங்களை தந்த காரல் மார்க்ஸ் எங்களின் வழிகாட்டி. இந்திய சுதந்திரத்துக்காக தூக்கு கைத்தை முத்தமிட்ட பகத்சிங் எங்களின் வழிகாட்டி. ஆங்கிலேயர்களை எதிர்த்து படை கட்டி எதிர்த்து நின்ற சுபாஷ் சந்திரபோஸ் எங்களின் வழிகாட்டி. உலகையெல்லாம் கட்டியாண்ட தமிழனுக்கு கால அளவு இடம் கூட சொந்த நாடு என்று சொல்வதற்கில்லை. எங்கெல்லாம் தமிழர்கள் செல்கிறார்களோ அங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள். விஜி தீவுக்கு சென்றால் அங்கு ஒடுக்கப்படுகிறார்கள். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் ஒடுக்கப்படுகிறார்கள். தமிழர்களின் தாய் நிலமான இந்திய பெருநிலத்திலும் ஒடுக்கப்படுகிறார்கள். அண்டை நாடான இலங்கையிலும் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது வந்தான் எங்களின் கரிகாலன் எல்லாளன், மேதகு தலைவர் என்கின்ற பெருமகன். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராசராசன், பாண்டியன், நெடுஞ்செழியன் இவர்களெல்லாம் கட்டியாண்ட ஒரு தமிழ் தேசிய பேரரசை போல இலங்கையில் 30 ஆண்டு காலம் சிங்கள ராணுவத்தை எதிர்த்து, இந்திய ராணுவத்தை எதிர்த்து ஒரு நாட்டை கட்டியமைத்து, ஒரு நாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டிலே பெண்கள் எப்படி சமமாக வழிநடத்தப்பட வேண்டும், ஒரு நாட்டிலே எப்படி நிதி நிலைமை இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி தற்சார்பு பொருளாதாரத்திலே வாழ வேண்டும் என்பதையெல்லாம் 30 ஆண்டுகள் இந்த உலகத்திற்கு காட்டிய பெரும் தலைவன் எங்களின் தந்தை மேதகு தலைவர். அவன் வழி வந்த பிள்ளைகள் என்று ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியல் செய்து முடிக்கும் என்ற கோட்பாட்டை கையிலேந்தி தமிழக மண்ணிலே 70-60 ஆண்டு காலமாக இந்த திராவிடரிடம் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்பதற்காக இந்த 15 ஆண்டு காலமாக இந்த தமிழினத்திலே உங்களுக்காக, தமிழரின் எழுச்சிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி தமிழகத்திலே? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி ஏன் வேண்டும்? இந்த திருப்போரிலே நாம் தமிழர் கட்சியின் நல்லாட்சி எதற்காக வேண்டும்? திருப்போரூர் மாநகரம், செங்கல்பட்டு மாவட்டம் எதற்கு பெயர் போனது?
விவசாய நிலங்களை பொன்கொழிக்கிற பூமியாக மாற்றுகிற ஏரிகளை கட்டியமைத்த சோழர்களின் ஆட்சி அதிகாரத்திலே ஆலயங்கள் தான் ஆட்சியர் அலுவலகம். அங்கிருந்துதான் எல்லா விவசாய நிலங்களும் பண்படுத்தப்பட்டது. விவசாய நிலங்களுக்கான நீர்ப்பாசன உரிமை, நீர்ப்பாசன கட்டமைப்புகள் அனைத்தும் கோயில்கள் மூலமாக சோழர் ஆட்சி காலத்திலே செய்யப்பட்டது. அதற்கான சாட்சிதான் வீராணம் ஏரியில் தொடங்கி செம்பரம்பாக்கம் ஏரியில் தொடங்கி கன்னியாகுமரியில் இருக்கிற பெரிய குளம் வரை சோழர்கள் கட்டியமைத்த ஏரிதான், வெட்டிய ஏரிதான். அந்த ஏரிகள் மூலம் விவசாயம் செய்து விவசாயத்தில் இருந்து வருகிற வருமானத்தின் மூலமாக கோயில்களில் கணக்குகள் பரிமாறப்பட்டு பொதுமக்களுக்கான நலத்திட்டங்களுக்காக செலவிடப்பட்டன. அரசாங்க கருவூலங்களுக்கு 1/3 பங்கு மட்டுமே எடுத்து செல்லப்பட்டது. குடவோல முறை கொண்டு வரப்பட்டது சோழர்களுடைய ஆட்சி காலத்தில்தான். ஜனநாயகம் வெறும் 1025 12ஆம் நூற்றாண்டோடு தமிழனின் ஆட்சி தமிழகத்திலே முடிவு பெற்றுவிட்டது. ஏன் எங்கள் திருநாட்டில் நல்லாட்சி வேண்டும் என்றால் கண்கூடாக எல்லாருக்கும் தெரிந்த விடயம் ஏரி. இந்த OMR பழைய மகாபலிபுரம் சாலையாக இருக்கட்டும், கிழக்கு கடற்கரை சாலையாக இருக்கட்டும், இல்லை திருப்பூரில் இருந்து செங்கல்பட்டுக்கு போகக்கூடிய சாலைகளாக இருக்கட்டும், இருபுறங்களிலும் ஓங்கி உயர்ந்த பனைமரங்கள், பல ஏரிகள். இந்த ஏரிகளின் நிலைமை இன்று என்ன? ஐயா எடப்பாடி அவர்களின் ஆட்சி காலத்திலே குடிமராமத்து பணி என்று ஏரிகளை தூர்வாரினார்கள், அங்கும் மண்ணளினார்கள். பல ஏரிகள் 10 அடி ஆழத்திற்கு மண் தோண்டப்பட்டு விவசாயத்திற்கு பயன்பட முடியாத அளவுக்கு அதிமுக ஆட்சியிலும் இருந்தது. ஆனால் இன்று இந்த 5 ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட்டுக்காரர்களின் வேட்டைக்காராக இந்த கிழக்கு கடற்கரை சாலையும் பழைய மகாபலிபுரம் சாலையும் திருப்பூரில் இருந்து செங்கல்பட்டு செல்கிற இந்த சாலை அடிகளும் நிற்கிற நிலங்கள் இந்த நில மாபியாக்களின் கையில் சிக்கிக் கொண்டு விட்டதால் இந்த நிலங்களை பண்படுத்த வேண்டும், உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக பல ஏரிகளினுடைய மண் திட்டுகள் திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சுரண்டப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது என்னும் பல தலை இந்த 5 ஆண்டுகளில் அல்ல, இந்த 8 மாசத்துல நீங்க பாத்தீங்க. பூஞ்சேரியில தொடங்கி சிறுதாவூர்ல தொடங்கி இருக்கிற எல்லா ஏரியிலையும் மண்ணள்ளி தின்ட்டான். இப்ப அடுத்து மண்ணள்ளி தின்ன போற இடம் திருக்கழுகுன்றத்துல இருந்து மகாபலிபுரம் போற சாலையில இருக்கக்கூடிய எல்லா ஏரியிலையும் பெரும்பாலான ஏரிகள்லாம் மண்ணள்ளிட்டான். இப்ப அடுத்து குன்னத்தூர் பகுதியில ஒரு ஏரியில மண்ணல்றதுக்கு திட்டமிட்டு இருக்கான். 150 கிலோமீட்டர் பரப்பளவுல உள்ள ஒரு ஏரியில மண்ணல்றதுக்கு திட்டமிட்டு இருக்கான். இப்படி இந்த மண்ணல்றதுக்கெல்லாம் திட்டமிடுறாங்களே, யாரோ ரஷ்யாவில இருந்தோ ஆப்பிரிக்காவில இருந்தோ அமெரிக்காவில இருந்தோ வந்து இந்த ஏரி குளங்கள்ல மண்ணல்ல. இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க, இங்க இருக்கக்கூடிய அதிமுக காரங்க, இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் முறையா ஒரு அறைக்கு வர வைக்கப்பட்டு அவங்களுக்கான பங்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்ல மண் எடுக்கப்படுது. மண்ணு அரசு அனுமதிச்ச அளவை விட எவ்வளவு அதிகமான அளவுக்கு மண் எடுக்கப்படுது. இது அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடுஞ்செயல். இது என்னன்னே உணராம நீங்க எல்லாருமே ஏதோ கடந்து போறீங்க. இவங்க ஒரு அறையில இருந்து மண் எடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பங்கு வாங்குறாங்க அப்படின்னா பொதுமக்களாகிய நாம கோயிலுக்குங்கிற பெயர்லயும் ரேஷன் கார்டுக்குங்கிற பெயர்லயும் 1000 வாக்குக்கு எப்படி காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துறோமோ அதே மாதிரி இந்த மண் அள்ளுறதுக்கும் வீட்டுக்கு 1000 2000 வாங்கிட்டு அனுமதி கொடுக்கிறோம். ஆனா தயவு செய்து புரிஞ்சுங்க, ஒரு ஏரியில மண் அள்ளுறதுனால பாதிக்கப்பட போறது குடிநீர் ஆதாரம், அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போறது விவசாயம். விவசாயத்தை முற்றிலுமா அழிச்சு ஒடிச்சுட்டான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நஞ்சம் நடக்கிற விவசாயமும் நமக்கு முற்றிலுமா அழியாம இருக்கணும் அப்படின்னா நீங்க தயவு செய்து வர்றாங்கல்ல, உங்கள்ட்ட வாக்கு கேட்டு வராங்கல்ல, எதன் அடிப்படையில நம்ம வாக்கு செலுத்துறோம்? திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில எதன் அடிப்படையில வாக்கு செலுத்தப்படுது? 2 விடயங்கள் தான். இங்க வாழக்கூடிய 2 பெருங்குடிகள் 2 சாதிகளாக பிளந்து நிக்கிறாங்க. அவங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு மட்டும்தான் சாதியின் அடிப்படையில பெரும்பாலான வாக்கை நம்ம செலுத்திட்டு இருக்கிறோம். நீங்க கேளுங்க, எப்பா என் சாதிக்காரன் சொல்லிதானே உனக்கு நீ சொன்னவனுக்கு நான் வாக்களிச்சேன். ஆனா என் ஏரியில மண் அழுறானே, என் நிலத்துல கொண்டு இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள கழிவு நீர் எல்லாம் கொட்டுறானே, என் நிலத்துல கொண்டு சென்னையில இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு மருத்துவ கழிவுகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் கொட்டுறாங்களே, இதுல எல்லாம் பாதுகாப்பு தருவன் தொழில்தானப்பா உனக்கு நாங்க வாக்களித்தோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் நீயே செய்றியே, நீ மண்ணின் மைந்தன் நம்பிதானே உனக்கு வாக்களித்தோம்.
ஆனா அதையெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நீயும் துணை போய் இந்த மண்ணையும் மக்களையும் நாசமாக்குற இதுக்கு துணை போறிய அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வாக்கு கேட்டு வரக்கூடிய விசிக, பாமக எந்த கட்சி இருந்தாலும் கேளுங்க. இந்த ஏரியில மண் அழுனாங்களே, உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் அழுனாங்களா? உங்கள்ட்ட கேட்டு அழுதானா 10 அடி ஆழத்துக்கு நீங்க தான் மண் அள்ள விட்டீங்களா? இந்த இடத்துல வந்து கழிவு நீர் கொட்டுறானே, உங்கள்ட்ட கேட்டுதான் கொட்டினாங்களா? நீங்க காசு வாங்கிட்டு தான் கழிவு நீர் கொட்ட விட்டீங்களா? இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க எழுப்புனாலே அவங்களுக்கு தானா அடுத்த தேர்தல்ல வந்து மக்கள் விரோத செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கறதுல வந்து தெளிவா வந்துருவாங்க. அதனாலதான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்கிற முழக்கத்தை நாம் தமிழர் கட்சி இந்த திருப்போரூர் மண்ணில வச்சு கொள்கை விளக்க பொதுக்கூட்டமா உங்கள்கிட்ட நாங்க முழங்கிட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையும் தாண்டி திருப்போரூர் தொகுதியில நீங்க அந்த நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையிலே ஒரு ஆட்சி அமையுமானால் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு தரமான மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டு சிறந்த மருத்துவமனை உருவாக்கப்பட்டு அனைவருக்கும் தரமான மருத்துவம் ₹1 கூட பெறாமல் அனைத்து குடிகளுக்கும் வழங்கப்படும் என்கிற உறுதியை நாங்களுக்கு தருகிறோம். அதே போல அரசு பொறியியல் கல்லூரி உருவாக்கப்படும், அரசு கல்வி நிலையம் உருவாக்கப்பட்டு அனைவருக்கும் அரசு கல்லூரிகளில் படிக்கின்ற இடமானது ₹1 கூட வாங்காமல் நாம் தமிழர் ஆட்சியிலே ஏற்படுத்தி தருவோம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்களுக்கு சுகர் பிபி இது வந்து சாதாரணமா நமக்கு கிடைக்கிற அவார்டு மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நினைச்சு நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம். இந்த சுகருக்கும் பிபிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. இதுவும் சுகரும் பிபியும் எந்த வானத்தில இருந்தும் குதிக்கல. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள், நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து பொருட்கள்னாலதான் 40 வயசு 35 வயசுலயே வந்து நாம வந்து சுகர் பிபி இந்த மாதிரி ஆழ்கொல்லி நோய்களுக்கு ஆளாகிறோம். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நாம் தமிழர் வச்சிருக்குது அப்படின்னா, இயற்கை விவசாய முறையை ஊக்கப்படுத்தி இந்த ரசாயனத்திலிருந்து விவசாயத்துக்கு விடுதலை அளித்து சிறந்த உணவுப் பொருட்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அதை நாம் தமிழர் கட்சி செய்து நாம் தமிழர் கட்சி ஒரு தரமான நோயற்ற குடிமக்களை உருவாக்கி விட்டாலே 5 ஆண்டுகளில் நாம் தமிழர் கரங்கள்ல நீங்க ஆட்சி கொடுத்தீங்கன்னா சுகர் பிபி இருக்கிறோம் எண்ணிக்கை 50 விழுக்காடு குறைஞ்சிரும். என்ன 5 வருஷம் நீங்க ஆட்சியை கொடுத்தீங்க அப்படின்னா 100 விழுக்காடு சுகர் பிபி இல்லாத தமிழ்நாட்டை நாங்க நாம் தமிழர் கட்சி உருவாக்கி காட்டுவோம். நாங்க எதுவுமே ஆரம்பத்தில் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஒருவேளை வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கும். நாம் தமிழர் அனைத்து நல்ல விஷயங்களையும் நல்லாட்சியாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலே தந்து நல்லதொரு அரசை அமைப்போம். விவசாய சின்னத்தில் வாக்களிப்போம். நாம் தமிழராய் தமிழருக்கு வாழ்வளிப்போம். நன்றி. நாம் தமிழர்.